ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம வைக்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா குக்கரில் துவரம்பருப்பு சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சீக்கிரமாக வைக்கணும். இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து சாம்பார் வச்சுருங்க. துவரம்பருப்பை குக்கரில் சேர்த்துருங்க. வேக வைக்க வேணால் அப்படியே வச்சுட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா காய்கறிகள் கட் பண்ணி போட்டுருங்க. தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 தக்காளி, இந்தளவுக்கு காய்கறி போட்டிங்கன்னா ஒரு 3 தக்காளியாவது சேர்க்கணும். உப்பு, பச்சை மிளகா சேருங்க. இப்போ நீங்கள் முருங்கைக்காய் சேர்க்குறதா இருந்தால் குக்கரில் சேர்க்காதீங்க. பருப்பு காயும் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக வந்து அதுலேயே வந்து முருங்கைக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு காய் இது ரெண்டுமே குழஞ்சிருச்சு. எப்போயுமே பருப்பு ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து எப்போயும் கொஞ்சோன்னு புளியை வந்து கரைச்சி சேர்த்துக்கோங்க. பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரவாக வந்துடும். அதனால் புளி கரைச்சிட்டோம் அப்படின்னா எப்போயுமே குழஞ்ச பருப்பு கொஞ்சம் விரவாக வந்துடும். இப்போ சாம்பார் நல்ல தூள் சேர்த்துட்டோம், கொதிச்சிருச்சு. முருங்கைக்காயும் நான் வந்து சேர்த்துட்டேன். எப்பயும் போல் தாளிச்சாச்சு. ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. அவசரமாக வச்ச சாம்பாராக இருந்தாலும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டு தாங்க. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே